234 தொகுதி எடுத்திங்கன்னா மிஞ்சி போனால் எவ்வளோ பேர்? 2000 பேர் வாங்குவோம். கரெக்டா? அதை தாண்டி கண்டவனும் வந்து வாங்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணும்? 10,000, 15,000, 20,000, 30,000, 50,000 இப்படி வைப்பாங்க. இப்போ கமல்ஹாசன் கட்சியில் பெரிய கட்சி 50,000 ரூபா. திமுக, அதிமுகலாம் சின்ன கட்சி 15,000, 20,000, அந்த 10,000 அப்படி வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் போய் வாங்கும் பொழுது ஏன் இது ரெஸ்ட்ரிக்ஷனு? இவ்வளோ அமௌண்ட்டு கட்டி எல்லோரும் வாங்குவானா? நீங்கள் போய் ரோட்டில் போய் நின்றுட்டு நல்லா கரெக்டாக நோட்டீஸ் அடிச்சுக்குங்க. சும்மா புக்கு மாதிரி அப்படி நீட்டுங்க. அப்படி பைக்கு நிறுத்துறவங்க கூட வந்து நிறுத்து வாங்கிட்டு போவோம். அப்படி நீட்டும் போது 2 ரூபா கொடுங்க சார்னு சொல்லி வச்சுக்கோங்க. துட்டா அப்படின்ட்டு போயிடுவோம். அப்போது 100 ரூபாய்க்கு எவனா படி வைப்பானா? 10,000 ரூபாய்க்கு ஏன் விருப்பம் பண்ண வைக்கிறான்? கும்பல் வந்து விழக்கூடாது. தோளான் தப்படி அவன் போகிறவன் வரவன்லாம் வாங்கக்கூடாது. போட்டியிடுற தகுதிக்கிறவன் 10,000 ரூபா செலவு பண்ணுவான் விருப்பமனுக்கு. கரெக்டாக? அதைத்தான் உங்கள்கிட்ட நான் திரும்ப கேட்டேன். போட்டியிடுற தகுதி உள்ளவன் தான் 10,000 ரூபா கொடுத்து வாங்குவோம். இல்லைன்னு நம்ம ஏன்டா நம்மளுக்கு நம்மளே நிற்க வைக்க போகிறாங்க? இல்லை சீட்டே கொடுத்துட்டாலும் நம்மகிட்ட காசாக இருக்குது. வியாபாரம் தானே கட்சி, இதெல்லாம் காசாக இருக்குது, நம்ம ஏன் நிற்கிறோம்? அப்படி தான். அப்போது இந்த தொகை பெரிய தொகையாவது நிர்ணயிப்பாங்க. இவங்க 100 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புஷியானது மாவட்ட செயலாளர் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படி. நாளே ஒரு 7,000, 8,000 பேர் வந்துட்டு 20,000 ஃபார்ம் வாங்கி போய்க்கிறான். ஒரு தொகுதியிலேருந்தே 4,000 பேர் கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம்! நீ முதல்ல நேர்காணல் நடத்த முடியுமா? சுண்டல் விற்கிற மாதிரி 100 ரூபாய்க்கு விற்றுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே 1 ஹவருக்கு 10,000 பேர்கிட்ட விற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டம் நெரிசல் பார்த்தோன்னா இங்கே ஒரு கரூர் சம்பவம் நடந்துட போகுதுன்னு பயந்து போய் எவன் கை நிட்டானா ஃப்ரீயாக கொடுத்துருன்ட்டாங்க. அவன் 3 நாள்னு வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு போய் என்ன பண்ணியிருப்பான்?